கரூரில் நடந்தது துயர சம்பவம். அதில் விஜயோ அவர் கட்சியோ அவர்கள் ஒன்றும் அதுக்கு காரணம் இல்லை. அது ஒரு விபத்து. ஆனால் தார்மீக பொறுப்புன்னு ஒன்று இருக்கு. அதை உறுதியாக அந்த கூட்டத்திற்கு அனுமதி கேட்டு நடத்தியவர்கள் யாரோ, இப்போ இங்கே கல்யாண மண்டபம் இருக்கு, இங்கே எங்கள் மாவட்ட செயலாளர் கட்சிக்காக நிர்வாகிகள் கூட்டத்திற்கு அனுமதி கேட்டு காவல்துறையில் அனுமதி வாங்கி இந்த கூட்டத்தை நடத்துகிறோம். இதில் ஏதோ ஒரு கடவுள் கிருபையில் எதுவும் நடக்காது, ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்தாலும் அதுக்கு எங்கள் கட்சி தானே பொறுப்பேற்கணும். அந்த தார்மீக பொறுப்பு சொல்கிறேன். அது அந்த குற்றத்தை ஏற்றுக்கொள்வதாக நான் சொல்லவில்லை. சில பேர் புரியாமல் பேசுகிறாங்கன்னு நினைக்கிறேன். அங்கே நடந்தது குற்றமே இல்லை, அது ஒரு விபத்து. ஆனால் எங்கே என்ன விபத்து நடந்துச்சு? தாவாக நடத்திய அந்த பிரச்சார கூட்டத்தில் நடந்தது. அதனால எப்படி இந்த கூட்டத்தை நாங்கள் எங்கள் மாவட்ட செயலாளர் பொறுப்பேற்பாரோ, எப்படி எனக்கு அதில் தார்மீக பொறுப்பு இருக்கோ, அதுபோல விஜய் அவர்கள் தார்மீக பொறுப்பு ஏற்றிருந்தால் நீதிமன்றம் இந்த வருத்தத்தையும் கண்டனத்தையும் தெரிவிச்சிருக்காது. ஏன்னா தார்மீக பொறுப்பு என்பது குற்றத்தை ஒற்றுக்கொள்வதல்ல, அந்த கூட்டத்தை நடத்திய பொறுப்பு தான் தார்மீக பொறுப்பு, அக்கௌண்டபிலிட்டி, அது அவர்களுக்கு உள்ளது. அதை தான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா, இப்போ இங்கே இந்த கூட்டம் நடத்துகிறோம், இதில் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் இருந்தால் அதில் நான் தான் தார்மீக பொறுப்பு இருக்கணும். எங்கள் மாவட்ட செயலாளர் அதை ஏற்பாடு பண்ணுறாரு, தலைமையில செயலாளர் அதுக்கு உறுதுணையாக இருக்காரு. இந்த மாதிரி ஒரு நிர்வாக அமைப்பில் கட்சியில் ஒரு கூட்டம் நடத்துகிறப்ப நாங்கள் தார்மீக பொறுப்பு ஏற்கிறோம். அதுக்காக நாங்கள் நடந்த ஒரு விபத்துக்கு நாங்கள் குற்றத்தை ஏற்றுக்கொள்கிறோம் என்பது அல்ல. இதை எல்லாரும் புரிஞ்சுக்கணும்.